நான் எத்தனையோ வாரங்கள் வரல. சூழ்நிலைகள், உடல்நிலை பிரச்சனை, அதனால எத்தனையோ வாரங்கள் வரல. ஆனாலும் வந்த அந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டது ஃபாஸ்டமாவோட செயல் தான். ஏன்னா இன்றைக்கி அந்த ஸ்திரீகள் ஆனதுனால அந்த ஸ்திரீகளுக்கு சொல்லணும்னா எனக்கு தோன்றது ஃபாஸ்டமாவோட அந்த பொறுமை. உண்மையாலுமே அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா அந்த பொறுமைங்கிறது ஃபாஸ்டுடைய அந்த ஒரு இதுக்கு ஃபாஸ்டமாக அந்த ஒரு பொறுமையோடு இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு உண்மையாலுமே அதை எனக்கு ரொம்ப. ஆனால் ஒரு சில நேரங்களில் நானே ரொம்ப வீட்டில் டென்ஷன் ஆகிடுவேன். ஒரு சின்ன இப்படிங்களா சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலுமே எனக்கு அப்படியே பயங்கரமாக கோபம் வரும், அழுக வரும். அவரே கேட்பாரு, இப்போ என்ன நடந்ததுன்னா இப்போ இந்த டென்ஷன் ஆகிற இந்த அழுகுற அப்படின்னு கேட்பாரு. அது என்னென்ன தெரியல, எனக்குள்ள அந்த ஒரு அழுகு, அந்த ஒரு இது நான் உண்மையாலுமே இந்த எஸ்தர் ஜெபக்குழுலாம் தான் சொன்ன மாதிரி ஆராதனைகள், பாடல்கள், இந்த மாதிரி ஒரு சில எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நான் இந்த எஸ்தர் ஜெபக்குழுனாலே ஆண்டவருடைய நான் கற்றுக்கொண்டேன். இன்னும் நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், வளர்ச்சி அப்படின்னு இல்லை, இன்னும் வளரணும், இனி நிறைய காரியங்கள் நான் சரி பண்ண வேண்டியது இருக்குது. நான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு ஃபாஸ்டமாக உண்மையாலுமே அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே ஒரு சில நேரங்களில் சங்கடம். இப்போ எவ்வளோ பொறுமை, நான் உங்களுடைய பொறுமை ரொம்ப பொறுமையாக இருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு அதே ஒரு ஆண்டவர் கொடுத்தப்போ அதில் தான் நான் ஆண்டவர் எவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்காங்க. நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம இவ்வளோ தெரியுமா ஐயோ நாட்களில் நான் கொண்டு கொள்வதாக அப்பா எனக்கு ரொம்ப அந்த ஒரு ஆரம்ப நாட்களில் நான் எவ்வளோ பண்ணலைங்க. அப்போ எஸ்தர் ஜெபக்குழு மூலியம் அதை கற்றுக்கொண்டேன். எல்லாமே ஜபம் பண்ணுறது எல்லாமே இந்த எஸ்தர் ஜெபக்குழு மூலியம் தானே நமக்கு அது கற்றுக்கொள்ள முடிஞ்சது. இப்போ இந்த எஸ்தர் ஜெபக்குழு இல்லைன்னா நமக்கு அது தெரியாது. வரோம், சர்ச்சுக்கு வரோம், ப்ரேயர் முடிக்கிறோம், போயிடும், வரோம் போகிறோம். ஆனால் அப்படி இல்லை. இந்த எஸ்தர் ஜெபக்குழுன்னா ஒருத்தரையும் எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்கிறார் இல்லையா? நம்மளை எல்லாத்தையும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பயன்படுத்தியிருக்கிறார் இல்லையா? நான் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். என்னுடைய இந்த 2025 ஆரம்பம் அநேக போராட்டங்கள், அநேக வேதனைகள், அநேக பாடுகள் இருந்தாலும் ஆண்டவர் அது எல்லாமே எங்களுக்கு குடும்பத்தில் சகிக்கக்கூடிய அந்த ஒரு சகித்து விபத்து, பலகீனம், வியாதிகள், பணப்பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்தும் ஆண்டவர் எல்லாம் அப்படியே அந்த ஒரு பயங்கரமாக ஒரு போராட்டம் வர மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது அப்படியே அப்படி போயிடும். அந்த நேரங்களில் ஒரு பயங்கர போராட்டங்கள் இருந்தாலும் அது அப்படியே விலகிடும். விளக்க வச்சிருக்காரு. அதுதான் சொல்ல முடியும். என்ன நாங்கள் இன்னும் குடும்பமாக இன்னும் அதிகமாக ஆண்டவர் தேடணும். இந்த வருஷம் 2026 25 முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் அடுத்த ஒரு மாதம் இருக்குது முடிஞ்சு. இந்த 2026 வருஷம் இங்கே குடும்பத்துக்கிட்ட இங்கே வர ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது புதிய வருஷமாக இருக்கணும். புதிய அந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் போகும்பொழுது புதிய ஒரு இன்னி இந்த பழையதனை கழிந்த புதியன பிறந்தனைங்கிற மாதிரி இந்த கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் விலகி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புதிய வருடத்தில் எல்லாருக்கும் நல்ல புதிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்க